வனுசல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். இல்லாமல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் அல்லாஹுடைய புறத்தில் இருந்து சலாமும் சலவாத்தும் அவன் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றியவர்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், ஈமானோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் எங்களுடைய மறுமை வாழ்க்கை வரைக்கும் நீடித்து நிலைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, அல்லாஹுடைய பேரருளால் நாம் எல்லோரும் இந்த இடத்திலே அல்லாஹை பற்றி பேசுகின்ற சந்தர்ப்பத்தையும் அவனுடைய மார்க்கத்தை பற்றி கேட்கின்ற சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கள் எல்லோருக்கும் இந்த இடத்திலே நசீபாக ஆக்கியிருக்கிறான். அன்பிற்கினிய சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய நாளில் மறுமையின் பயணத்தில் முதலாவது தங்குமிடம் என்கின்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் மறுமையுடைய பயணம் அதிலே முதலாவது தங்குமிடமாக இருக்கின்ற எங்களுடைய மௌத்துக்கு பிறகு இருக்கின்ற கபருடைய வாழ்க்கை சம்பந்தமாக சொல்லுகின்ற போது, இன்னல் கபர அவ்வலு மனாசிலில் ஆஹரா, கபரு என்பது மறுமை நாளுடைய முதலாவது இடமாகும். ஃபைன் நஜா மின்ஹு, எவன் ஒருவர் அந்த இடத்தில் வெற்றி பெற்று விட்டானோ அவனுக்கு அதற்கு பிறகு வரக்கூடிய அனைத்து விடயங்களும் லேசாக ஆகிவிடும். எவரொருவர் இந்த மறுமையுடைய பயணத்தில் முதலாவது தங்குமிடமாக இருக்கின்ற கபருடைய விடயத்தில் வெற்றி பெறவில்லையோ, அந்த வாழ்வில் தோற்று போய்விட்டானோ, ஃபமா பாதஹு அஷத்து மின்ஹு, அதற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை சந்தர்ப்பங்கள் எல்லாம் அவனுக்கு கஷ்டமாக போய்விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக அன்பிற்கினிய சகோதரிகளே, நாம் எல்லோரும் மறுமை என்கின்ற வாழ்க்கையை நம்பி இந்த உலகத்திலே பயணித்து கொண்டிருக்கிறோம். மறுமை வாழ்க்கை என்பது அதுதான் நிரந்தரமானது, நித்தியமானது, என்றென்றும் அழிந்து விடாத வாழ்க்கையாகும். எந்த மனிதன் அந்த வாழ்வில் நரகத்தை சென்றானோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அதேபோல் சுவர்க்க வாழ்க்கை அடைந்தானோ, இந்த இரண்டு வாழ்வும் அந்த மறுமையை பொறுத்தவரையில் நிரந்தரமானது. நரகம் சென்றவனும் நிரந்தரமாகத்தான் இருப்பான், அவனுக்கென்று அழிவு கிடையாது, அதில் அவன் மரணிப்பதும் இல்லை, அதில் அவன் வாழ்வதும் இல்லை என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நரகத்தை பொறுத்தவரையில் அதில் சென்றவர்கள் அந்த நரகத்தில் வாழவும் மாட்டார்கள், சாவவும் மாட்டார்கள், அப்படியான ஒரு கஷ்டமான வாழ்க்கையை சந்திப்பார்கள் என்று சொல்கிறார். அதே நேரத்தில் சுவர்க்கத்தில் வாழுகின்றவர்கள் பொருந்தி கொள்ளப்பட்ட நல்ல அழகான வாழ்க்கையில், உயர்தரமான வாழ்க்கையில் இருப்பார்கள் என்று சுவர்க்கத்தை பற்றி சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த மறுமை வாழ்க்கையினுடைய நிலை என்பது நிரந்தரமானது, உலகத்தை போன்றது அல்ல, அழிந்து விடக்கூடியது அல்ல. ஆக இந்த மறுமை வாழ்க்கையை நம்பி இருக்கின்ற நாம் எங்களுடைய இந்த அற்ப வாழ்க்கை அதற்காக முதலீடாக நாங்கள் பயன்படுத்த வேண்டி இருக்கிறது. இந்த கொஞ்ச கால வாழ்க்கையை அந்த மறுமைக்காக நாம் முதலீடாக இந்த வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தி நன்மை செய்வோமாக இருந்தால் என்ன ஒரு கஷ்டமான வாழ்க்கையா இஸ்லாமிய வாழ்க்கை என்பது. அது என்ன செய்ய வேண்டும் மறுமையான நிரந்தரமான வாழ்க்கையை அடைய வேண்டும் என்றால் 5 கடமையைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. கடமையாக எத்தனை சொல்கிறது இஸ்லாம்? 5 கடமை தான். கலிமாவோடு சேர்த்து ஹஜ் வரைக்குமான 5 விடயங்கள். இதை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தால் அவன் சுவர்க்கம் போய் விடுவான். உதிரியான நல்ல அமல்களை ஒரு மனிதன் செய்து மனிதர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் வாழ்ந்து பாவங்களை ஒரு மனிதன் விலக்கி வாழ்ந்தால், விலகி இந்த உலகத்திலே இறைவனும் அவனுடைய தூதரும் சொன்ன பிரகாரம் வாழ்வானாக இருந்தால் அது மறுமையிலே சந்தோஷமான சுவர்க்கத்தை பெறக்கூடிய வாழ்க்கையாகும். ஆக அன்பிற்குரிய சகோதரிகளே, இந்த நிரந்தரமான வாழ்க்கைக்கு நாம் இந்த உலகத்தில் ஒரு கொஞ்ச கால வாழ்க்கை அர்ப்பணம் செய்து நாம்
உண்மை முஸ்லீம்களாக வாழ்ந்தாலே போதுமானது. ஆக இந்த பயணத்தில் தான் நாம் முதலாவது சந்திக்கின்ற இடம், நாம மௌத்து ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அவன் மறுமையினுடைய பயணத்தை ஆரம்பித்து விட்டான். அந்த மௌத்தை அடுத்து அவன் வாழுகின்ற நீண்ட ஒரு வாழ்க்கை பர்சக் என்கின்ற திரையுலக வாழ்க்கை. இஸ்லாம் அதை பர்சகுடைய வாழ்க்கை என்று சொல்கிறது. பர்சகுடைய வாழ்க்கை என்று சொல்லுகின்ற போது திரையுலக வாழ்க்கை. திரையுலக வாழ்க்கை என்பது மரணித்து போன ஒரு மனிதனுக்கும் உலகத்தில் வாழுகின்றவர்களுக்கும் இடையில் எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. அவர்கள் அங்கிருந்து வருவதும் கிடையாது, இங்கு இருக்கின்றவர்களோடு பேசுவதும் கிடையாது. அவர்கள் அப்படி வருவார்கள் இப்படி வருவார்கள் என்ற நம்பிக்கை எல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. ஒருவர் இந்த உலகத்திலிருந்து மௌத்தாகி போய்விட்டால் மீண்டும் அவர் பர்சகுடைய அந்த கபரில் இருந்து மறுமை நாள் வரைக்கும் அவர் மீண்டு வர முடியாது. அவர் ஆவியாகவும் வர முடியாது, அல்லது வேறு ரோகுகளாக வரவும் முடியாது, அல்லது வேறு எந்த வகையிலும் கண்ணுக்கு தெரிகின்ற வகையிலே திரும்பி வர முடியாது. திரையுலக வாழ்க்கை. ஆகவே இந்த மன்னரையுடைய இந்த வாழ்க்கை என்பது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமானது. இந்த பர்சகுடைய வாழ்க்கை என்பது வித்தியாசமானது. அது உலகம் அழிந்து மீண்டும் சூர் ஊதப்பட்டு எழும்புகின்ற வரைக்கும் அவன் அந்த கபரிலே வாழ வேண்டும். அன்பிற்குரிய சகோதரிகளே, ஒரு ஜனாசா, ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் ஜனாசா என்று நாம் சொல்லுகிறோம். அந்த ஜனாசாவிற்கு இருக்கக்கூடிய கடமைகள் 4. மௌத்தான ஒருவரை நாம் குளிப்பாட்ட வேண்டும், கஃனிட வேண்டும், தொழுவிக்க வேண்டும், அடக்கம் செய்ய வேண்டும். இப்படி இந்த 4 கடமைகள் ஒரு ஜனாசாவின் மீது இருக்கின்றது. இந்த 4 கடமைகளையும் சரியாக நிறைவேற்றித்தான் ஒரு மனிதனை மண்ணறையிலே நாம் வைக்கின்றோம். இந்த மண்ணறை பற்றி இஸ்லாம் தெளிவான கருத்துக்களை சொல்வதை பார்க்கிறோம். கபருடைய வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும், அதில் என்னென்ன எல்லாம் இருக்கும், அதில் ஒரு மூமினான மனிதனாக இருந்தால் அவன் எப்படியான வாழ்க்கையை அங்கு சந்திப்பான், பாவியான மனிதனாக இருந்தால் அந்த கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது பற்றி இஸ்லாம் தெளிவாக நமக்கு விளக்கப்படுத்துவதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரிகளே, ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் அவன் நல்ல மனிதனாக இருந்தால் அந்த ஜனாசா சொல்லுமாம், என்னை வேகமாக கொண்டு போய் அடக்கி விடுங்கள் என்று. அதே நேரத்தில் ஒரு பாவியான மனிதனாக மரணித்து போனவன் இருந்தால் என்னை அடக்குவதற்கு கொண்டு செல்கிற போது எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்குமாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அஸ்ரிஉ பில் ஜனாஸா. பொதுவாகவே ஜனாசாவை அதை நல்லடக்கம் செய்வதற்கு நீங்கள் விரைந்து செயல்படுங்கள், வேகமாக ஜனாசாவை அடக்கிவிடுங்கள். ஃபைன்தகு சாலிஹா, அந்த மரணித்த ஜனாசா நல்ல சாலிஹான ஒரு ஜனாசாவாக இருந்தால் அதை மண்ணறையை நோக்கி கொண்டு போய் அடக்கி விடுவதுதான் அதற்கு சிறந்ததாகும். அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியம் ஒரு சாலிஹான ஜனாசாவை நீங்கள் அடக்கி விடுவதாகும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது கெட்ட ஒரு ஜனாசாவாக, கெட்ட மனிதனாக வாழ்ந்து இந்த உலகத்தில் மரணித்திருந்தால் அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய சிறந்த செயல்பாடு என்பது உங்களுடைய தோளில் அந்த ஜனாசாவை, கெட்ட ஜனாசாவை வைத்து நீங்கள் தாமதிப்பதை விட அதை வேகமாக கொண்டு போய் அதனுடைய பாரத்தை இறக்கி நீங்கள் கபரில் வைத்து விடுவதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று சொன்னார். நல்ல ஜனாசாவை வேகமாக கொண்டு போய் அடக்கி விடுங்கள். கெட்ட ஜனாசாவாக இருந்தாலும் அதையும் வேகமாகத்தான் நாம் அடக்கிவிட வேண்டும். அதை உங்களுடைய தோள்களில் சுமந்து மண்ணறை வரைக்கும் ஏன் நீங்கள் தாமதிக்க வேண்டும்? ஒரு பாவியை உங்களுடைய தோளில் வைத்து ஏன் நீங்கள் தாமதிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நீங்கள் தோளில் வைப்பதை விட அதை அடக்கி விடுவதுதான் சிறந்தது என்று சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரிகளே,
ஒரு ஜனாசாவை கபரிலே அடக்கி விட்டதற்கு பிறகு அங்கு நிகழுகின்ற பல நிகழ்வுகள் சம்பந்தமாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அது எங்களுடைய மறுமையுடைய பயணத்தில் முதலாவது ஒரு வாழ்க்கை. அந்த கபருடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். உலகத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் எங்களோடு வந்து இருந்து ஆறுதல் சொல்வதற்கு நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறோம், சொந்தங்கள் என்ற வகை. ஆனால் மரணித்து போய்விட்டோம் என்றால் நாம் இன்னைக்கு மௌத்து என்கின்ற செய்தியை கேட்டால் எங்களை அநேகமானவருக்கு நாம் பயப்படுறோம். இந்த கபரில் தானே எங்களை கொண்டு போய் வைக்கிறேன் பயப்படுறோம். ஆனால் நாங்கள் எல்லோரும் அந்த கபரில் வைக்கப்படத்தான் போகிறோம். நாம் எல்லோரும் தனிமையாக அந்த கபரில் இருக்கத்தான் போகிறோம். பெரும் பெரும் குடும்பங்களோடு பிள்ளைகளோடு சந்தோஷமான கணவன் பிள்ளைகள் உறவினர்கள் என்று பெரும் சொந்தத்தோடு வாழ்ந்தவர்கள் எல்லாம் தனி மனிதனாக தனி மரமாக அந்த கபரில் அந்த இருட்டறையில் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். ஆகவே அந்த மண்ணறையில் அந்த இருட்டறையை வெளிச்சமாக மாற்றி எங்களுக்கு சொந்தங்களாக எங்களுடைய நன்மைகளை மாற்ற வேண்டியது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையுமாக இருக்கிறது. கபரில் நாம் செய்த நல்லமல்கள் தான் வெளிச்சங்களாகும். எங்களுடைய கபரில் எங்களோடு கூட இருப்பது நாம் செய்கின்ற நல்லமல்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எவ்வளவு பெரிய உறவுகளோடும் சொத்துக்களோடும் செல்வங்களோடும் வாழ்ந்த மனிதனாக இருந்தாலும் கபரில் அவன் தனிமையில் தான் இருக்க வேண்டும். இந்த கபரை நாங்கள் அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டும். நான் மௌத்தானால் அதனால்தான் ஒரு உண்மையான மனிதனை பொறுத்தவரையில் அவன் வாழுகின்ற போது நான் மௌத்தாகிவிட்டால் என்னுடைய நிலை எப்படி இருக்கும்? மௌத்தானால் யாருமே வீட்டிலே வைத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். ஒரு ஜனாசாவை வேகமாக அதற்குரிய கடமைகளை செய்து கொண்டு போய் அடக்கிவிட்டு வந்து விடுவார்கள். அப்போது நான் தனிமையாக என்னுடைய மண்ணறையிலே இருக்க போகிறேன். எங்கு ஓடலாம்? ஒரு பிரச்சனை என்று உலகத்தில் வந்தால் ஓடி ஒழிக்கலாம், இடம் இருக்கிறது. முறைப்பாடு செய்யலாம், சொந்தம் இருக்கிறது. கபரிலே நாங்கள் எங்கு ஓடி ஒழிப்பது? யாரிடத்தில் எங்களுடைய பிரச்சனைகளை சொல்வது? ஆகவே அந்த இடத்தில் நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் ஒரு உண்மை முஸ்லிமாக வாழ வேண்டியது எங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்புமாக இருக்கிறது. கபருடைய நிகழ்வுகள் நிறைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த நிகழ்வுகளில் ஒன்று, கபரில் ஒரு மனிதனை வைத்துவிட்டால் கபர் 2 ஓரங்களில் இருந்தும் ஒரு மனிதனை நெருக்கும் என்கின்ற ஒரு நிகழ்வு பற்றி இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. கபர் நெருக்குதல் இது பொதுவாகவே ஒரு நல்ல மனிதனாக இருந்தாலும் கபருடைய 2 ஓரங்களும் அந்த மனிதனை நெருக்குவதற்காக வரும். பாவியான மனிதனாக இருந்தாலும் கபருடைய 2 ஓரங்களும் நெருக்குவதற்காக வரும் என்பது நபிகளுடைய வாழ்க்கையில் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு விளக்கப்படுத்துகிறார்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள். அவர்களுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்படுகிறது. சஹாபாக்கள் எல்லாம் வளைத்து இருக்கின்றார்கள். ஜனாசாவுடைய அந்த நிகழ்வில், அடக்கம் செய்கின்ற நிகழ்வில் கலந்திருக்கின்றார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய அந்த ஜனாசா அடக்கம் செய்கின்ற அந்த குழியை தோண்டி அந்த குழிக்கு பக்கத்திலே நிற்கிறார்கள். ஜனாசா இப்போது தூக்கி அந்த குழியிலே வைக்கப்படுகிறது. வைக்கப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னார்கள். அப்போது அதை கேட்ட சஹாபாக்கள் எல்லாம் கூடவே சேர்ந்து சுப்ஹானல்லாஹ் என்றார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சற்று நேரம் கழித்து அல்லாஹு அக்பர் என்றார்கள். அதை கேட்ட சஹாபாக்களும் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்
சொன்ன சுபஹானல்லாஹ்வுக்கு தான் சஹாபாக்கள் விளக்கம் தெரியாமல் தான் சுபஹானல்லாஹ் என்றார்கள். சொன்ன அல்லாஹு அக்பருக்கு என்ன காரணம் என்று தெரியாமல் தான் என்ன செய்தார்கள், அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள். பிறகு இதெல்லாமே அடக்கம் செய்து முடிந்ததற்கு பிறகு சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் மிம்ம சப்பஹ்த, இந்த சுபஹானல்லாஹ் என்று சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஜனாசாவை கபரில் வைக்கப்பட்ட அந்த நேரத்தில் நீங்கள் சுபஹானல்லாஹ் என்று சொன்னதும் அல்லாஹு அக்பர் என்று சொன்னதும் அதனுடைய காரணம் என்ன என்று கேட்டார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்து தலாயக அலா ஹாதர் ரஜுலி ஸாலிஹ் கபருஹு, இந்த சாலிஹான மனிதனுடைய கபர் அவரை நெருக்கி கொண்டு வந்தது. அவரை ஜனாசாவை வைக்கப்பட்ட போது சாலிஹான நல்லடியானான இந்த மனுஷனை அவரை கபர் நெருக்கியது. அதை பார்த்த நான், இவர் ஒரு நல்ல மனிதனே, இந்த ஒரு நல்லடியாரை கபர் ஏன் நெருக்கிறது என்று அல்லாவை தஸ்பீஹ் செய்தேன். சுபஹானல்லாஹ், நல்லடியானுக்கு இந்த நிலையா என்று நான் சுபஹானல்லாஹ் என்று சொன்னேன். அப்ப நெருக்கி வந்த அந்த இரண்டு ஓரங்களிலும் நெருங்கி வந்த அந்த கபரு சற்று நேரத்தில் அந்த ஜனாசாவை நெருங்காமல் அது மீண்டும் அதனுடைய பழைய இடத்திற்கு திரும்பி சென்றது. அதை பார்த்தபோது நான் அல்லாஹு அக்பர் என்று கூறினேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு செய்தியில் ரசூலுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், கபர் நெருக்குதல் இல்லை என்று இருந்தால், ஜனாசாவை கபர் நெருக்குவது கிடையாது என்று இருந்தால், இந்த சஅதை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கபர் நெருக்குதல் நெருக்காமல் இருந்திருக்கும். கபர் நெருக்குதல்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது என்றார். அப்ப இதுல இருந்து என்ன வழங்குதண்டா, கபர் நெருக்கி வந்துச்சு, கொஞ்ச நேரம் கழித்து அந்த கபர் நெருக்குவதற்கு வந்த இரண்டு ஓரங்களும் திரும்பி போனது. அப்ப இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுதென்றால், ஒரு பாவியை ஒரு கபரிலே ஒரு பாவியை வைத்தாலும் ஒரு நல்ல மனிதனை வைத்தாலும் கபரு இரண்டு ஓரங்களாலும் நெருக்கி கொண்டு வரும். அல்லாஹ்வுடைய கட்டளை அந்த கபருக்கு வந்தால் இவர் ஒரு சாலிஹான மனிதர் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துவிட்டால் அந்த கபரு நெருக்குதலில் இருந்து விலகி சென்றுவிடும். கபர் நெருக்கி கொண்டு வருகின்ற போது அல்லாஹ்வுடைய கட்டளை வரவில்லை என்றால், பாவியை நெருக்கி கொண்டு வருகின்ற போது அல்லாஹ் இந்த கபரை நீ விலகிச் செல் என்று அந்த கட்டளை வரவில்லை என்றால் அது நெருக்கி கொண்டு போகும். இன்னொரு செய்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு நெருக்க தோங்குகின்ற போது ஒரு விலா எலும்பை ஒரு ஓரமும் அடுத்த விலா எலும்பை இன்னொரு ஓரமும் நெருக்கி ஒரு எலும்பை ஒன்றோடு ஒன்று அது பின்னுகின்ற அளவிற்கு அது நெருக்கிவிடும் என்று நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு. இது பர்சகுடைய உலகத்தில் நடக்கின்ற விஷயம். இது எங்களுடைய ஈமானோடு சம்பந்தப்பட்ட விடயம். அது எப்படி மண்ணு அப்படியே ரெண்டு பக்கமாக நெருக்கி போற, அது எப்படி சாத்தியம் என்றெல்லாம் நாம் நினைக்க முடியாது, நினைக்கக்கூடாது. அப்படி நினைத்தால் எங்களுடைய ஈமானில் நமக்கு கோளாறு இருக்கிறது என்றது. அல்லாஹு தஆலா ஆற்றல் மிக்கவன். அவன் மண்ணுக்கு அந்த சக்தியை ஏற்படுத்துவான். கபரை விசாலப்படுத்துவதும் அவன், கபரை நெருக்கமாக ஆக்குவதும் அவன். இறைவன் அதற்கு சக்தி பெற்றவன் என்கிறதை நாங்கள் நம்ப வேண்டும். ஆகவே இந்த செய்தி கபருடைய நிகழ்வாக கபர் நெருக்குதல் என்கிற ஒரு பகுதி இருப்பதை நமக்கு விளக்கப்படுத்துவதை பார்க்கலாம். அதேபோல் மன்னரையுடைய நிகழ்வில் அல்லாஹு தஆலா சொல்லுகிற ஒரு விஷயம், ஒரு பாவியான மனிதனை கபரிலே வைத்தாலும் ஒரு நல்லடியானை கபரிலே வைத்தாலும் இரண்டு பேரும் உலகத்துக்கு சென்று திரும்பி வருவதற்கு ஒரு அவகாசம் கேட்பார்கள். ஒரு பாவியான மனிதனை கபரிலே வைத்து விட்டால் அவன் என்ன சொல்லுவானாம் என்றால், லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் செய்யாமல் விட்டு வந்த, நான் செய்வதற்கு தவறிய தொழுகை, ஜகாத்து, நோன்பு, குர்ஆன் ஓதுதல், ஏனைய திக்ருகள், ஏனைய அமல்கள், இந்த கபருடைய வேதனையில் இருந்து என்னை பாதுகாக்கக்கூடிய
நான் பொடுபோக்கு செய்த அல்லது விட்டு வந்த அமல்களை எல்லாம் செய்துவிட்டு வரப்போகிறேன், எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள் என்று கபரிலே இருந்து கேள்வி கணக்கு கேட்க வந்த மலக்குகளிடத்தில் ஒரு பாவியான மனிதன் புலம்புவானாம், சந்தர்ப்பம் கேட்பானாம். அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. பதிலளிக்கப்படாத ஒரு வெறும் வார்த்தை, எந்த பதிலும் அளிக்கப்படாது, ஆனால் அவன் கேட்பான். ஒரு பாவி, எனக்கு நான் விட்டு வந்த நல்லமல்களை எல்லாம் செய்துவிட்டு வரப்போகிறேன், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள் என்று கேட்பான். ஆனால் அந்த சந்தர்ப்பத்திற்கு பதிலளிக்கப்பட்டு அவன் உலகத்துக்கு திரும்பி வருவானா என்று கேட்டால் வர மாட்டான். அதுக்கு பதிலளிக்கப்படாது. வமின் பராஇஹிம் பர்ஸஹுன் இலா யௌமித்தீன். அல்லாஹ் சொல்கிறான், இலா யௌமி யுபாஸூன். அவர்கள் மீண்டும் எழுப்பப்படும் வரை. எப்போ எழுப்பப்படுவார்கள்? கபரில் வைக்கப்பட்டவர்கள் எப்போ எழுப்பப்படுவார்கள்? மறுமையில சூர் ஊதப்பட்டவுடன் எழுப்பப்படுவார்கள். முதலாவது சூரில் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாம் அழிக்கப்படும். இரண்டாவது சூரில் கபரில் இருந்து எல்லோரும் எழும்பி வருவார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே புற்றுக்களில் இருந்து ஈசல்கள் எப்படி வருமோ, மழை காலங்களில் ஈசல்கள் வெளியேறுவதைப் போல மரணித்து போன மனிதர்கள் எல்லாம் பூமியிலே இருந்து வெளியேறுவார்கள். அல் குர்ஆனில் சூரத்து யாசினில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறானா இல்லையா? மம் பஅஸ்னா மின் மர்கதினா ஹாதா மா வஅதர் ரஹ்மான் வ ஸதகல் முர்ஸலூன் என்று வருகின்ற வார்த்தை. கபரிலே இரண்டாவது சூர் ஊதப்பட்டவுடன் கபரில் இருக்கின்றவர்கள் எல்லாம் எழும்பி வருவார்கள். எழும்பி வருகின்ற போது என்ன சொல்லுவார்களா? மம் பஅஸ்னா, எங்களை எழுப்பி விட்டவர்கள் யார்? மிம் மர்கதினா, எங்களுடைய தூங்கும் தளத்தில் இருந்து, நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்தோம், எங்களுடைய தூங்கும் தளத்தில் இருந்து எங்களை எழுப்பி விட்டவர்கள் யார் என்று கேட்பார்கள். அப்பதான் சொல்லப்படும், ஹாதா மா வஅதர் ரஹ்மான் வ ஸதகல் முர்ஸலூன். இதுதான் அல்லாஹ்வும் அவனுடைய தூதர்களும் வாக்களித்தார்களே. மௌத்தானா ஒரு மறுமை நாளுங்கிற ஒன்று இருக்குது, நீங்க மீண்டும் எழுப்பப்படுவீர்கள், கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள், விசாரிக்கப்படுவீர்கள். அந்த மஹ்ஷரிலே நீங்கள் எழுப்பி நித்தாட்டப்பட்டு யௌமுத்தீன் என்கின்ற தீர்ப்பு நாள் இருக்கும். அதற்கு பிறகு கேள்வி கணக்கு இறுதியில் சுவர்க்க நரகம் போவீர்கள், இதை நம்புங்கள், நல்லவர்களாக வாழுங்கள் என்று அல்லாஹ்வும் அவனுடைய தூதர்கள் எல்லாம், உலகத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் எல்லாம் சொன்ன நாள் இதுதான் என்று அவர்களுக்கு சொல்லப்படுமா. ஆக அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இவர்கள் இப்படி அவகாசம் கேட்கின்ற போதெல்லாம் அவர்களுக்கு எந்த ஒரு பதிலும் அளிக்கப்பட மாட்டாது. அவர்களுக்கு பின்னால் பர்ஸஹ் என்கின்ற திரை உலகம் இருக்குது, இரும்பு திரை, போனா திரும்பி வர இயலாது. இது எதுவரைக்கும் என்றால் இலா யௌமி யுபஅஸூன், மீண்டும் எழுப்பப்படுகின்ற நாள் வரைக்கும் இந்த பர்ஸகுடைய வாழ்க்கையில் அவர்கள் வாழ்வார்கள். இது பாவிகளுடைய நிலை. நல்லடியார்களும் கபரில் வைக்கப்பட்டதற்கு பிறகு கேள்வி கணக்கு கேட்க வந்த மலக்குகளத்தில் அவகாசம் கேட்பார்களாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்லடியார்களை கபரிலே அடக்கம் செய்துவிட்டு போனதற்கு பிறகு கேள்வி கணக்கு கேட்பதற்கு வந்த மலக்குகள் அவர்கள் பல கேள்விகளையும் கேட்ட பிறகு இவர்கள் சரியாக பதில் சொல்வார்கள். அவர்களுக்கு பல சிறப்புகள் கபரிலே நடக்கும். அந்த சிறப்பை, அந்த கௌரவத்தை பார்த்துவிட்டு அந்த கபரில் வழங்கப்பட்ட அந்த கௌரவங்களையும் சிறப்பையும் பார்க்கின்ற நல்லடியார்கள் சொல்லுவார்களாம், நாங்கள் இந்த கபரிலே கௌரவிக்கப்பட்ட அந்த விதத்தையும், நாங்கள் உலகத்தில் செய்த நல்லமல்களின் பிரதிபலனை மறுமை வருவதற்கு முன்னதாக கபரிலே இருந்து நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், கண்டுவிட்டோம் என்பதை எங்களுடைய குடும்பத்துக்கு போய் சொல்லிட்டு வாரோம். நீங்களும் நல்லா வாழுங்க, நல்லா இருங்க, முஸ்லீம்களாக வாழுங்கள் என்று அவர்களுக்கும் ஒரு அறிவுரையை கூறிவிட்டு நாங்கள் வரப்போகிறோம் என்று நல்லடியார்களும் அவகாசம் கேட்பார்களாம். மலக்குகள் அதை அவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் அங்கு அவகாசம் கிடையாது, அதே நேரத்தில் பாவிகளுக்கும் அவகாசம் கிடையாது. ஆனால் நல்லவர்களுக்கு ஆறுதல் சொல்லப்பட்டு அவர்கள் மண்ணறையில்
கௌரவிக்கப்படுவார்கள் என்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே இந்த வார்த்தையில் கபரிலே அடக்கம் செய்யப்படுகின்ற நல்லவர்களும் தீயவர்களும் அவகாசம் கேட்பார்கள் என்கின்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இது மன்னருடைய நிகழ்வுகளில் இதுவும் ஒன்று. அதே போல மறுமையினுடைய பயணத்தில் முதலாவது தங்குமிடமான அந்த மண்ணறையிலே ஒரு ஜனாசாவை வைத்துவிட்டு அடக்கம் செய்தவர்கள் திரும்புகின்ற போது அவன் பாவியாக இருந்தாலும் நல்லவனாக இருந்தாலும் 2 மலக்குகள் அந்த ஜனாசாவை நோக்கி அந்த மன்னரை வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியில் சொன்னார்கள், ஒரு ஜனாசா ஒரு மனிதன் மௌத்தானதற்கு பிறகு அவனுடைய ரூஹ் வானத்தை நோக்கி கொண்டு செல்லப்படும். பூமி உலகத்தில் இருக்கு, ஒரு மனிதனுடைய உயிர் இந்த பூமியிலே உலகத்திலே இருக்கும். அவனுடைய ரூஹ் வானத்தை நோக்கி போகும். ஒவ்வொரு 7 வானத்திற்கும் அதற்குரிய காவலாளிகள் இருப்பார்கள். நல்ல ஜனாசா அல்லாஹ்வுடைய சன்னிதானம் வரைக்கும் 7வது வானம் வரைக்கும் சென்று கொண்டிருக்கும். ஒவ்வொரு வானத்தின் வானவர்களும் அந்த வானத்தின் கதவுகளை திறந்து, யார் இந்த கண்ணியமான மனிதன், யார் இந்த மனம் வீசும் ஆத்மா என்று கேட்பார்கள். சொல்லப்படும், இன்னாருடைய மகன் இன்னார் என்ற அந்த நல்லடியான் என்று அவருடைய பெயர் சொல்லப்படும். அவருக்காக கதவுகள் திறக்கப்படும். இப்படி ஒவ்வொரு வானத்தை மலக்குகள் இந்த ரூஹை, நல்லடியானுடைய ரூஹை கொண்டு போய் வானங்களின் கதவுகளை தட்டுகின்ற போதெல்லாம் 7 வானத்திலும் யார் இந்த நல்லடியான், யார் இந்த மனம் வீசுகின்ற ஆத்மா என்று கேட்பார்கள். அதற்கு கொண்டு சென்ற அந்த ரூஹை சுமந்து சென்ற மலக்குகள் இன்னாருடைய மகன் இன்னார் என்று அறிமுகம் செய்வார்கள். இறுதியாக அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு அந்த ரூஹ் கொண்டு போகப்படும். அந்த ரூஹை அல்லாஹு தஆலா நல்லடியானாக இருந்தால் அவனை இல்லியீன் என்று சொல்லுகின்ற நல்லடியார்களுடைய சுவர்க்கவாதிகளுடைய அந்த பேர்பட்டியல் அதிலே பொறித்து விடுங்கள். அவனுடைய பெயரை, இந்த நல்லடியானை சுவர்க்கவாதிகளுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்ற இல்லியீன் என்கின்ற அந்த பேர்பட்டியலில் இவனுடைய பெயரையும் எழுதிவிட்டு அவனை மீண்டும் அவனுடைய உடலுக்கு இந்த ரூஹை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லுவான். இதே நேரத்தில் ஒரு பாவியான மனிதனை மலக்குமார்கள் சுமந்து வானத்தை நோக்கி அல்லாஹ்வுடைய சன்னிதானம் வரைக்கும் கொண்டு செல்ல முற்படுவார்கள். முதலாவது வானத்திலேயே அவனுக்கு கதவு திறப்பதற்கு மறுக்கப்படும். யார் இந்த கெட்ட ஆத்மா, இவ்வளவு துர்நாற்றம் வீசுகின்ற இந்த ஆத்மா யார் என்று கேட்பார்கள். கொண்டு சென்ற மலக்குகள் சொல்வார்கள், இன்னாருடைய மகன் இன்னார். இவனுக்கு வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படாது. இறைவனுடைய கட்டளை வரும், இவனை சிஜ்ஜீல் என்று நரகவாதிகளுடைய பெயர் பட்டியல் பதிவு செய்யப்படுகின்ற இடத்தில் பதிவு செய்துவிட்டு மீண்டும் இவனுடைய ரூஹை அவனுடைய உடலோடு சேர்த்து விடுங்கள் என்று சொல்லப்படும். இது ஜனாசா அடக்கம் செய்கின்ற, மௌத்தாய் அடக்கம் செய்கின்ற இடையிலே நடக்கின்ற நிகழ்வுகள். கபரிலே ஆத்மா வைக்கப்பட்ட, ஒரு உடல் வைக்கப்பட்டு மக்கள் திரும்பியதற்கு பிறகு அந்த ரூஹும் உடலோடு வந்து சேர்ந்து விடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஃபரக மின் தஃப்னில் மையித். பொதுவாகவே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு அங்கு இருக்கின்ற சஹாபாக்களுக்கு சொல்வார்களாம், இஸ்தக்ஃபிரூ லி அஹீக்கும், உங்களுடைய சகோதரனுக்கு நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், உங்களுடைய சகோதரனுக்காக நீங்கள் பிழை பொறுப்பு தேடுங்கள். யா அல்லாஹ், அந்த மனிதனுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று மௌத்தான மனிதனுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அடக்கியவர்கள் அந்த இடத்திலே நின்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அதே நேரத்தில் வஸலூ லஹு அத்தஸ்பீத், இந்த சகோதரனுக்காக தஸ்பீத்தை வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். தஸ்பீத் என்றால் அவனுக்கு உறுதியை வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த மலக்குகள் கேள்வி கணக்கு கேட்கப் போகிறார்கள். அவன் அந்த கேள்வி கணக்குக்கு சரியாக பதில் சொல்லுகின்ற நாவன்மையையும்
தைரியத்தையும் உறுதியையும் வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். ஃபைன்னஹுல் ஆன யுஸ்அலு, ஏனென்றால் இப்போது உங்களுடைய இந்த சகோதரன் விசாரிக்கப்பட போகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்ய வந்த மக்களை பார்த்து சொல்லுவார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவும் அல் குர்ஆனிலே சூரத் இப்ராஹீமின் 27வது வசனத்தில் இதை சொல்லி காட்டுகிறார். யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித். ஈமான் கொண்ட மனிதனாக இருந்தால் அந்த மனிதனை கபரிலே வைத்தவுடன் அவனிடத்தில் 2 மலக்குகள் வருவார்கள். அந்த மலக்குகள் கேட்கின்ற கேள்வி கணக்கிற்கு அழகாக பதில் சொல்லக்கூடிய அந்த தைரியத்தை ஈமான் கொண்ட மனிதர்களுக்கு அல்லாஹ்வே ஏற்படுத்துவான் என்பதை சூரத் இப்ராஹீமின் 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித். உறுதியான வார்த்தைகளை அல்லாஹு தஆலா ஈமான் கொண்ட மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களை உறுதிப்படுத்துவான் என்று அல்லாஹு தஆலா அந்த வார்த்தையிலே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆக அன்பிற்குரிய சகோதரிகளே, இப்படி ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் அல்லாஹ் மாணவர்கள் கேள்வி கணக்கு கேட்க வந்த அந்த நேரத்தில் பயமில்லாமல் பதட்டமில்லாமல் பதில் சொல்லக்கூடிய தைரியத்தையும் மனவலிமையையும் அதற்கான நல்ல நிலையையும் கொடுப்பான். இதே நேரத்தில் ஒரு பாவியான மனிதனாக இருந்தால் அவனுக்கு அப்படியான மனதைரியமோ அல்லது அப்படியான நிலையோ அவனுக்கு வழங்கப்பட மாட்டாது. அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பொதுவாகவே மன்னரை அந்த வாழ்க்கையினுடைய நிலை அனைத்துமே வேதனைகள் நிறைந்தது, ஃபித்னாக்கள் நிறைந்தது, கஷ்டங்கள் நிறைந்தது. அது ஒரு மிகப்பெரிய வேதனை கலந்தான் கபருடைய வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வலகத் ஊஹிய இலைய அன்னக்கும் துஃப்தனூன ஃபீ குபூரிக்கும். நீங்கள் உங்களுடைய கபறுகளில் வேதனை செய்யப்படுவீர்கள், கஷ்டத்தை அடைவீர்கள் என்று எனக்கு வகி வந்திருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். பாவியினுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? அவனுக்கு எதற்கும் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கும். இங்கு உலகத்தில் வாழுகின்ற போது தைரியத்தோடும் பலத்தோடும் இருந்த மனிதன் அதற்கான தயாரிப்பு இல்லாத நிலையில் கபரை சந்தித்ததனால், பாவியாக வாழ்ந்து மௌத்தானதனால் அவனுடைய மன்னரை வாழ்க்கையுடைய நிலை மிகவும் பயங்கரமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வைன்னல் காஃபிர ஃபதக்கர மௌத்தஹு. ஒரு காபிரான ஒரு நிராகரிப்பாளனாக ஒரு மனிதன், ஒரு பாவியான ஒரு மனிதன், அல்லாஹ்வை புறக்கணித்து வாழ்ந்த ஒரு மனிதனுடைய மௌத்தை பற்றியும் அவனுடைய மன்னரை வாழ்க்கையை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரித்தார்கள். ஒரு பாவியான மனிதனை கபரிலே வைக்கப்பட்டால் வதுஆது ரூஹுஹு ஃபீ ஜஸதிஹி, அவனுடைய உடம்பிலே அவனுடைய ரூஹ் மீண்டும் கொடுக்கப்படும். வயாதீஹி மலக்கானி, அந்த பாவியிடத்தில் அடக்கியவர்கள் அடக்கம் செய்துவிட்டு திரும்பியவுடன் என்று ஒரு செய்தியிலே வருகிறது. கபரிலே அடக்கம் செய்த மனிதன், கடைசியான மனிதன் செல்லுகின்ற போது அவனுடைய பாதணியினுடைய அவனுடைய செருப்பினுடைய ஓசையை மரணித்து போயிருந்த மனிதன் கேட்கின்ற அளவிற்கு அல்லாஹு தஆலா அந்த கேள்வியை ஏற்படுத்துவானாம். மௌத்தாய் விட்டு மௌத்தான மனிதனை அடக்கி விட்டு அடக்கம் செய்தவர்கள் எல்லோரும் போய் கடைசியான மனிதன் அந்த இடத்தை விட்டு நகருகின்ற அவனுடைய செருப்பினுடைய ஓசையை இவனை அல்லாஹு தஆலா கேட்க செய்வான். அவன் போய்கொண்டிருப்பான். அந்த நேரத்தில் 2 மலக்குகள் அவனை நோக்கி வந்து விடுவார்கள். வந்து வயாத்திஹி மலக்கானி ஃபயுஜாலிசானி, அந்த மனிதனை அப்படியே எழுப்பி இருத்தாட்டுவார்கள். இருத்தாட்டி ஃபயகூலானி, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் ரப்புக, முதலாவது கேள்வி அவனை நோக்கி உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்கப்படும். உன்னுடைய இரட்சகன் யார்? உன்னை படைத்தவன், காத்தவன், உன்னை
உலகத்தில் இந்த அளவிற்கு வளர்த்தெடுத்தவன் யார், ரப்பு யார் என்று கேட்கப்படும். அப்போது பாவியான மனிதன் அவனுக்கு உறுதி இருக்காது. அவனுடைய நாவன்மையை அல்லாஹு தஆலா எடுத்திருப்பான். மலக்குகள் 2 பேரையும் அவன் கண்டு பயப்படுவான். அவன் சொல்லுவானாம், ஹா ஹா ஹா. ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை பாவித்தார்கள். திடுக்கின்ற வார்த்தை, திடுக்கிடுகின்ற வார்த்தை. 2 மலக்குகளும் கேள்வி கேட்டவுடன் அவன் அப்படியே பதறி பதட்டத்தால் ஹா ஹா லா அதிரி, எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது என்று அப்படியே பதறி போய் விடுவான். முதலாவது கேள்வி, இந்த உலகத்துல ரப்பு யாரென்று தெரியாதா? படைச்சவன் யாரென்று தெரியாதா? இந்த உலகத்துல பாவிக்கு தெரியும் தானே. நன்மை செய்கிற மனுஷன் மூமினாக வாழுகின்ற மனுஷன் இடத்துல கேட்டா இந்த ரப்பு யாருன்னு கேட்டா அல்லாஹ்னு சொல்லுன்னு சொல்லுவான். அதே நேரத்தில் பாவியாக இருக்கிற ஒரு முஸ்லீம் கிட்ட கேட்டான் யாருன்னு சொல்லுவான், அல்லாஹ்னு தானே சொல்லுவான். ஆனா இந்த உலகத்துல நல்லவனுக்கும் அல்லாஹ்னு சொல்ல இயலுது, பாவிக்கும் ரப்பு யாருன்னு கேட்டா அல்லாஹ்னு சொல்ல இயலுது. ஆனா கபருக்குள்ள வைக்கப்பட்டவுடன் உலகத்துல பேசிய அந்த வாய்க்கு அல்லாஹ் தஆலா தஸ்பீத்தை வழங்க மாட்டான், உறுதியை வழங்க மாட்டான். அவனுக்கு அது மறந்து போய்விடும், உலகத்தோட மறக்கடிக்க வச்சிருப்பான் அல்லாஹ் தஆலா. ஆனா அந்த வழியில வாழ்ந்து மௌத்தான மனுஷனுக்கு உறுதியை கொடுத்து அவனுக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் வழங்கி இருப்பான். அப்ப பாவிக்கு ஹா ஹா லா அதிரி, எனக்கு தெரியாது என்று அவன் பதறி போய்வான். அப்ப முதலாவது கேள்விக்கு அவன் பதில் அளிக்க மாட்டான். 2வது கேள்வி ஃபயகூலானி லஹு மாதீன், உன்னுடைய மார்க்கம் என்ன என்று 2வது கேள்வி வரும். அப்போது அந்த மனிதன் அதற்கும் ஹா ஹா லா அதிரி, எனக்கு தெரியாது அம்மா. தெரியாமையா இருந்துச்சு. உலகத்துல ஒரு பாவிக்கிட்ட ஒரு முஸ்லீமாக இருந்து கடமை செய்யாத ஒரு பாவியாக ஒரு வணிக்காண்டா நீங்க எந்த மார்க்கம் என்று கேட்டா இஸ்லாம் என்று சொல்ல தெரியாது, அவனுக்கு தெரியும் தானே. ஆனா மௌத்தானதுக்கு பிறகு கபூர்ல மலக்குகள் கேட்கிற நேரத்தில் தெரியாம போயிடும். இந்த உலகத்தில் நடந்த விஷயங்களை மறக்கடிக்க செஞ்சிடுவான் அல்லாஹ் தஆலா. பதில் சொல்லக்கூடிய அந்த தைரியத்தையும் அந்த விஷயத்தையும் அவனுக்கு வழங்கி இருக்க மாட்டான் அல்லாஹ். இதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மைஷத்தல் லங்கா. எவர் எங்களுடைய குர்ஆன் என்கின்ற இந்த திக்ரை மறந்து வாழ்வாரோ, புறக்கணித்து வாழ்வாரோ, ஃபஇன்ன லஹு மைஷத்தல் லங்கா, அவனுக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் இந்த உலகத்தில் கொடுப்போம். வனஹ்ஷுருஹும் யௌமல் கியாமத்தி ஆமா, மீண்டும் மறுமை நாளில் அவனை எழுப்புகின்ற நாளில் குருடனாக கண் தெரியாதவனாக எழுப்புவோம். அந்த மனுஷன் யாரு? உலகத்தில் கண் பார்வை விளங்கி கொண்டிருந்த மனுஷன், கண் தெரிஞ்ச மனுஷன். ஆனா அல்லாவை மறந்து வாழ்ந்ததனால் மறுமையில எழுப்புகின்ற போது அல்லாஹ் தஆலா அவனுக்கு கண்ணை கொடுக்காம எழுப்புவானாம், குருடனாக எழுப்புவானாம். மறுமையில எழும்பி வருகின்ற போது தட்டு தடுமாறி அங்கேயும் இங்கேயும் கையை வச்சுட்டு வருவான் ஒருவன். இவன் யார்? இவன் அல்லாஹ்வுடைய வேதத்தை புறக்கணித்து வாழ்ந்தவன், அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளை புறக்கணித்து வாழ்ந்தவன். அப்ப தடுமாறி வந்து ரப்பு கிட்ட கேட்பானாம், யா அல்லாஹ் லிம ஹஷர்தனி ஆமா, இறைவா என்ன ஏன் குருடனாக எழுப்பினாய்? அவன கேள்வி நியாயம். ஏன் தெரியுமா? அவன் ஏன் கேட்கிறான் தெரியுமா? அப்படி உலகத்துல அவன் வந்து என்ன பார்வை உள்ளவனாக இருந்தான், அவன் அதையும் சொல்லுவான், லிம ஹஷர்தனி ஆமா வகது குந்து பஸீரா சொல்லுவான், உலகத்துல நான் பார்க்கிற ஆளா தானே இருந்தேன், ஆளா பார்த்தனே எல்லாத்தையும், உலகத்துல கண் பார்வை உள்ளவனாகத்தானே இருந்தேன், ஏன் யா அல்லாஹ் இந்த உலகத்துல இந்த மறுமையில மட்டும் என்ற கண்ணை எடுத்தாய், ஏன் என்ன குருடனாக எழுப்பினாய்? அப்பதான் அல்லாஹு தஆலா சொல்லுவானா, கால அத்தத்துக்கு ஆயாத்துனா ஃபனசீதஹா ஃபகதாலிகல் யௌம துன்சா. இப்படித்தான் உலகத்தில் நீ இருக்கிற நேரத்தில் உனக்கு முன்னாலே என்னுடைய குர்ஆன் வந்துச்சு, அத்தாட்சி வந்துச்சு, தூதர்கள் வந்தாங்க, இப்படி வாழுங்க, இப்படி நடங்க, இப்படி என்று சொன்னாங்க. நீ அதை பற்றி எதையுமே கணக்கெடுக்கல, நீ அதை சிந்திக்கல, அந்த வழியில வாழல. அதை போல நீ எங்களை உலகத்தில் மறந்திருந்ததை போல உன்னை இந்த உலகத்தில் நாங்கள் மறந்துட்டோம். வகதாலிக்கல் யௌம துன்சான்னு அல்லாஹ் சொல்லுவாங்க. இவ்வாறு தான் நீ மறக்கடிக்கப்பட்டாய், எங்களை உலகத்தில் மறந்து வாழ்ந்தாய் தானே, அதே மாதிரி மறுமையில உனக்கு கண் இருந்தங்கிறத நாங்கள் மறந்து உனக்கு கண் இல்லாமல் ஆக்கிட்டோம். அல்லாஹ்க்கு தெரியாம அல்லாஹ் வேணுமென்று அந்த மனிதனை எவன் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை புறக்கணித்தான் அவனுக்கு உலக வாழ்க்கையை கஷ்டமாக்கி மறுமையிலேயே கஷ்டமான வாழ்க்கை தட்டு தடுமாறி குருடனாக எழுப்பி நிற்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பான். அந்த வகையில தான் கபரில் உலகத்தில் ரப்பு அல்லாஹ்னு தெரிஞ்சவன் பாவிக்கும் தெரியும், தீன் இஸ்லாம் என்று தெரியும். ஆனா கபரிலேயே அல்லாஹு தஆலா அவனுடைய நாக்கு அப்படியே பூட்ட போட்டுருவான், சொல்ல இயலாத அளவு, பேச இயலாது, தெரியாது என்று சொல்லுவான், மறக்கடிக்க செஞ்சிருவான் அல்லாஹ் தஆலா. அப்ப தீன் என்னன்னு கேட்டா அவன் அதுக்கு பயப்படுவான். அதே மாதிரி 3வது கேள்வி,
மூன்றாவது கேள்வியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து காட்டுவார்கள் மலக்குகள். இந்த மனிதர் இருக்கிறாரே, இவர் உனக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர், இவரை பத்தி என்னவும் தகவல் தெரியுமா என்று கேட்பார்களாம். அப்போது அந்த மனிதன் சொல்வானா, மலக்குகள் இவ்வளவு தெளிவாக கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை எடுத்து காட்டி, இவர் உனக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர், இவரை பற்றி நீ என்ன சொல்கிறாய்? அந்த மனுஷன் சொல்லுவானாம், இவரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்ப ஒரு சத்தம் பெறுமாம். இந்த மனிதன் வானத்தில் இருந்து ஒரு சத்தம் பெறும், இவன் எல்லா கேள்விகளுக்கும் தெரியாது தெரியாது என்று பொய் சொல்லிவிட்டான். தெரியாமலா இருந்துச்சு? உலகத்தில் எல்லாமே அவனுக்கு தெரியும். ரப்பண்டா யாரென்று தெரியும், மார்க்கமண்டா என்னென்று தெரியும், அதே மாதிரி இறை தூதண்டா யாரென்று எல்லாமே தெரியும். ஆனா அந்த அடிப்படையில் அவன் வாழாத்தால ஒன்றும் தெரியாது தெரியாது என்கிறான், பொய் சொல்லிவிட்டான். எனவே இவனுக்கு நரகத்தினுடைய விரிப்பொன்றை இவனுடைய கபரில் விரியுங்கள். நரகத்தில் விரிப்பண்டா, நரகத்தில் இருக்கிற நெருப்பாலான ஒரு கம்பளத்தை விரியுங்கள் அவனுடைய கபர்ல. அதே போல் நரகத்தை நோக்கி இவனுடைய மண்ணறையினுடைய ஒரு கதவை திறந்து விடுங்கள். நரகத்துக்கு நேரால இவனுடைய கதவுண்ட மண்ணறையின் கதவுண்டை திறங்கும். அங்கேயும் அந்த நரகத்தினுடைய அந்த கதவும் திறக்க, இந்த கதவும் திறக்க, அங்கிருந்து நரகத்தினுடைய சூடுகள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லுவானாம், ஃபயாத்திஹி மின் ஹர்ரிஹா வ சுமூமிஹா. ஏன் திறந்து விட வேணும்? அந்த நரகத்தில் இருந்து சூடும், அங்கு நரகத்தில் இருக்கக்கூடிய நச்சு காற்றுகளும் இங்க வரட்டும், இவனுக்கு வேதனை அதன் ஊடாக வரட்டும். கீழுக்கு நெருப்பாலான கம்பளம், மேலால நச்சு காற்றும் சூடான காற்றும் வரட்டும் என்று சொல்லப்படுமா. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதற்கு பிறகு அந்த மனுஷன் அந்த கபரு நெருக்க ஆரம்பிக்கும், அவனுடைய விலா எலும்பு அடுத்த விலா எலும்போடு சேர்ந்து ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து கொள்ளும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது பாவியான ஒரு மனிதனுடைய கபருடைய வாழ்க்கையுடைய நிலை. இதே நிலை ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் அவனை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவனுடைய வாழ்க்கையை பற்றி கபர்ல சொன்னார்கள். அவனிடத்தில் இந்த 3 கேள்வியும் கேட்கப்படும். மன் ரப்புக வமா தீனுக்க என்கிற கேள்வியோடு சேர்த்து வமன் நபியுக்க, உன்னுடைய நபி யார்? இந்த 3 கேள்வி. உன்னுடைய நபி யாரு எடுத்து காட்டப்படும். எல்லாத்துக்குமே அந்த மனிதன் அழகாக பதில் சொல்லுவான். என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்பான், என்னுடைய தீன் இஸ்லாம் என்பான், எனக்கு அனுப்பப்பட்ட இந்த இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுவான். அப்ப வானத்தில் இருந்து சத்தம் பெறும், சதக அபதி, என்னுடைய அடியான் உண்மை பேசிவிட்டான். ஃபஅஃப்ரிஷூஹு மினல் ஜன்னah, சுவர்க்கத்தினுடைய அழகான கம்பளம் ஒன்றை, அழகான விரிப்பு ஒன்றை அவனுடைய கபரிலே விரித்து விடுங்கள். ஃபஃப்தஹு லஹு பாபன் இலல் ஜன்னah, சுவர்க்கத்தை நோக்கி ஒரு கதவை, அவனுடைய மண்ணறையின் ஒரு பாதையை திறந்து விடுங்கள். அங்கேயும் திறந்து இங்கேயும் திறந்து அங்கிருந்து இன்பமான காற்றுக்கள், வயாத்திஹி மின் ரௌஹிஹா வ தீபிஹா, அதனுடைய மனமும் அதனுடைய சாந்தமான காற்றும் அவனுடைய கபரை நோக்கி வரட்டும் என்று சொல்லப்படும். அதுக்கு அந்த கபரு திறக்கப்படும், அந்த கபருடைய ஒரு கதவு, ஒரு பாதை திறக்கப்படும். அவனுடைய கண்ணு கட்டிய தூரத்தில் மரணித்து போன மனிதன் அப்படியே பார்த்து கொண்டிருப்பான். சுவர்க்கத்தில் இருந்து அதனுடைய இன்பங்கள், அதனுடைய சுவண்டிகள் எல்லாம் கண்டு கட்டிய தூரத்தில் அவனுக்கு தெரிகின்ற நிலையில் அவன் பார்த்து கொண்டே இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இதே போல அல்லாஹ்வுடைய தூதர் மேலதிகமாக ஒரு நல்ல மனிதனை கபர்ல வைக்கப்பட்டால் அவனுடைய விஷயம் பற்றி சொல்லுகிற போது அவனுக்கு கண்ணு கட்டிய தூரத்தில் சுவர்க்கத்தினுடைய இன்பங்கள் தெரியும். அப்ப அந்த மனுஷனுக்கு ஒரு ஆதங்கம் பெறும். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல், நான் எனக்கு கொஞ்சம் டைம் தாங்கோ, நான் ஓடி போய் என்னுடைய குடும்பத்திடத்துல போய் இதை சொல்லிவிட்டு வரப்போகிறேன் என்று சொல்லுவார். அப்ப மலக்குகள் அவனுடைய தலையை தடாவி, நம் கெனவுமத்தில் ஆவுஸ், ஒரு புது மாப்பிள்ளை தூங்குவதை போல நீங்க தூங்குங்கள் என்று சொல்லுவார்கள். புது மாப்பிள்ளை, ஒரு புது தம்பதிகள், அந்த புது தம்பதி ஒன்று, அதாவது புது மாப்பிள்ளை தூங்குவதை போல தூங்குங்கள் என்று ஒரு அழகான ஒப்பீட்டை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மலக்குகள் சொல்வார்கள்.
நல்ல மனுஷன், நீங்க கவலைப்படாதவங்க, புது மாப்பிள்ளை தூங்குற மாதிரி தூங்கும். அப்ப புது மாப்பிள்ளையை யாராவது அவருடைய தூக்கத்தில் இருந்து எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ண மாட்டார். அந்த ஒரு ஒப்பிட்டை தான் அல்லாஹ்வுடைய தூதர் மலக்குகள் ஒரு நல்லடியானுக்கு இப்படி சொல்வார்கள் என்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே மண்ணறையில நல்ல மனுஷனாக இருந்தால் அவன் தூங்கிக் கொண்டிருப்பான் என்கிறது இந்த ஹதீஸ். மண்ணறையில ஒரு பாவியான மனிதன் மண்ணறையில் விழித்துக் கொண்டிருப்பான், அவனுக்கு வேதனை நடந்து கொண்டிருக்கும். ஆகவே மண்ணறையில் நிம்மதியாக கேள்வி கணக்கின் முடிவில் மறுமை நிகழும் வரைக்கும் ஒரு நல்ல மனிதன் புது மாப்பிள்ளை தூங்குவதைப் போல தூங்கிக் கொண்டே இருப்பான். ஒரு பாவிதான் மண்ணறையில் நரகத்தினுடைய சுவாலை அந்த விஷக்காற்றுக்களையும் அதே போல அதனுடைய சூடான காற்றுக்களையும் அனுபவித்து அவன் தண்டனை செய்யப்படுவான், வேதனை செய்யப்படுவான் என்கிறத நாங்க பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரிகளே, மண்ணறையினுடைய நிகழ்வில் மண்ணறை என்பது இரண்டில் ஒன்று வேதனை களம் அல்லது சுவர்க்கத்துடைய சந்தோஷமான இடம். சுவர்க்கத்தின் பூங்காவாக சந்தோஷமாக இருக்கும் அல்லது வேதனை படுகொலியாக அது இருக்கும். இந்த ரெண்டில் எது எனக்கு பொருத்தம்? தனிமையில் போய் இருக்க போகிறேன், மறுமை வரைக்கும் அதனுடைய வாழ்க்கை நீடிக்கப் போகிறது. இங்க வெற்றி பெற்றால் நாம நினைச்சு கொள்றதான் அல்லாஹு தாலா எனக்கு மறுமையிலையும் வெற்றி தரப் போகிறான். அதனால தான் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், யார் கபூர்ல வெற்றி பெற்றானோ அவன் அதுக்கு பிறகு வரக்கூடிய எல்லா வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவான். அப்ப கபூர்ல அல்லாஹு தாலா கேள்வி கணக்கு மலக்குகள் கேட்குற கேள்விகளுக்கு விடை சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நமக்கு தந்து, மலக்குகளும் நீங்கள் சந்தோஷமாக புது மாப்பிள்ளை தூங்குற மாதிரி தூங்குங்கன்னு சொல்லிட்டு போனால் நாம் விளங்கி கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா என்னை மறுமையிலையும் கேள்வி கணக்குகளில் சங்கைப்படுத்தி என்னை சுவர்க்கம் அனுப்ப போகிறான். அது இல்லாம கேள்வி கணக்குக்கு பதில் தெரியாமல் தடுமாறி பயப்பட்டு இப்படி திக்குமுக்காடுகின்ற அந்த நிலையை ஏற்படுத்தி நரகத்தின் படுகொலியாக அந்த கபரறை மண்ணறை மாறுமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவனுடைய மறுமை வாழ்க்கையும் பயங்கரமான நரக வேதனைக்குரிய இடமாக மாறிவிடும். அன்பிற்குரிய சகோதரிகளே, நாம செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அது எங்களுடைய கபூரிலே எங்களுக்கு கூடயே வந்து சேர்ந்து கொள்ளும். அதுதான் எங்களுக்கு துணை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 3 விடயங்கள் ஒரு ஜனாசாவை பின்தொடரும். எத்துபவுல் ஜனாசத்தை சலாசத்து வயர்ஜோ இஸ்னானி வயபுக்கா வாஹித். ரசூலுல்லாஹி 3 விஷயம் ஒரு ஜனாசாவை தொடர்ந்து போகுமா, அடக்கம் செய்கின்ற வரைக்கும் மண்ணறை வரைக்கும் 3 விஷயம் தொடர்ந்து செல்லும். அதுல 2 வந்து எர்ஜியு, 2 திரும்பி விடும். 1 எபுக்கா வாஹிது, 1 அந்த அவனோட தங்கிக்கொள்ளும். போன 3ல் 1 நிற்கும், 2ம் திரும்பி விடும். அந்த 3ஐயும் பற்றி ரசூலுல்லாஹி சொன்னார்கள், 1 மரணித்த ஜனாசாவை தொடர்ந்து செல்லக்கூடிய 3 விஷயம் என்னென்னு கேட்டால், அவனுடைய அஹல், அவனுடைய குடும்பம், அடுத்தது அவனுடைய மால், அவனுடைய சொத்து செல்வம், அடுத்தது அமல், அந்த மனுஷனுடைய அமல். குடும்பமும் அவனுடைய சொத்தும் அவனுடைய அமலும் தான் அந்த மனுஷனோட போகும். 2 திரும்பிடும். என்னது? அவனுடைய குடும்பமும் அடக்கிவிட்டு அவனுடைய குடும்பம், அவனுடைய சொத்து. அவனை மண்ணறைக்கு அடக்க சென்ற அவனுடைய வாகனம், அவனுடைய காசில் உழைச்ச வாகனமாக இருக்கலாம். அவனுடைய கபரை தோண்டின அவனுடைய காசில் உழைச்செடுத்த மண்வெட்டிகள் அல்லது வேறு வேறு உபகரணங்கள், இதெல்லாமே கபருக்குள்ளே போட்டு அடக்கிறதா? திரும்பிவிடும். அப்போ அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய குடும்பமும் அவனுடைய சொத்தும் திரும்பிவிடும். ஆனால் எபுக்கவாக இது 1 மட்டும் கபரிலே அவனோடு தங்கும். அதுதான் அமல். ரசூலுல்லாஹி அவனுடைய அமல், அவனுடைய அமல் மட்டும் நாளை மறுமை வரைக்கும் அவனுடைய கபரிலே அவனோடு இருந்து கொள்ளும். இதான் அவனுடைய நன்மை. அவனுக்கு கூட இருக்கிறது இதுதான். அந்த அமல் தான் அவனுக்கு கபரின் ஒளியாக மாறும். அந்த அமல் தான் அவனுக்கு சுவர்க்கத்தின் விரிப்பாக மாறும். அந்த அமல் தான் அவனுக்கு சுவர்க்கத்தின் சந்தோஷங்களாகவும் கபர் விசாலங்களாகவும். அதே பாவிக்கு அவன் செய்த பாவங்கள் தான் கபரின் இருளாக மாறும். அவன் செய்த அந்த பாவங்கள் தான் கபரின் வேதனைகளாக மாறும். அவன் செய்த அந்த பாவங்கள் தான் கபரின் நெருக்குதலாக மாறும். அவன் செய்த அந்த பாவங்கள் தான் கபரினுடைய நெருப்பு விரிப்புகளாக மாறும்.
ஆகவே எங்களுடைய அமல் தான் எங்களை கபரிலே பாதுகாக்கும் என்கிறத நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரிகளே, கபரிலே தண்டனை வேதனை என்கிறது கபரிலே இருந்து ஆரம்பமாகும். கபர் என்கிறது நிரந்தரமான வேதனைக்குரிய இடம் அல்ல, அது மறுமைக்கான பயணத்தில் முதலாவது இடம்தான். ஆனா அங்கேயே வேதனை ஒரு பாவிக்கு ஆரம்பமாயிரும். நல்லவனுக்கு நிம்மதியான வாழ்க்கை ஆரம்பமாகி சொர்க்கத்தை அவன் கண்ணுக்கட்டின தூரத்தில் பார்க்கிற மாதிரி பாவிக்கும் தண்டனை ஆரம்பமாயிரும். அப்ப கபருடைய வேதனை என்கிறது உண்மையானது. அதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா? 2 கபறுகள் அடக்கப்பட்ட இடத்திற்கு நடுவான அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து போனார்கள். நடந்து போன உடனே ரசூலுல்லாஹ் அங்கும் இங்குமாக பார்த்தார்கள். ஒரு ஈச்சமட்டை கிடந்தது. அந்த பச்சையாக வெட்டி போடப்பட்ட ஒரு ஈச்சமட்டை. அந்த ஈச்சமட்டை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே எடுத்து 2 துண்டுகளாக கிழித்து ஒரு கபரிலே ஒரு துண்டையும் மற்ற துண்டை இன்னொரு கபரிலையும் குத்தினார்கள். குத்திவிட்டு சொன்னார்கள், இந்த ஈச்சமட்டை இந்த கபரில் இருக்கக்கூடிய 2 பேரும் வேதனை செய்யப்படுறாங்க. சஹாபாக்கிட்ட சொல்றாங்க, இந்த 2 பேரும் வேதனை செய்யப்படுறது பெரிய குற்றங்கள் அல்ல, அவங்க செஞ்ச பெரிய குற்றங்களுக்காக அல்ல, சின்ன குற்றங்கள். ஒன்று என்னண்டா, ஒருவர் புறம் பேசி தெரிந்தவர், இன்னொருவர் சிறுநீர் கழிக்கின்ற போது மறைவாக மனிதர்களுடைய பார்வையை விட்டு மறைவாக போகாதவர் அல்லது ஒழுங்கான முறையில் சுத்தம் செய்யாதவர். 2 ரசூலுல்லாஹ் பாவிச்ச அந்த வார்த்தை 2க்கும் பொருந்தும். ஒரு ஆள் புறம் பேசினவர், 2வது சிறுநீரை ஒழுங்கா சுத்தம் செய்யாதவரோ அல்லது சிறுநீர் கழிக்கிற போது மக்களுடைய பார்வையில் இருந்து தூரம் போகாதவர், 2ம் பெருமது. இந்த காரணம்தான் ஈச்சமட்டையை குத்திட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதில் இருக்கக்கூடிய அந்த பச்சை இலைக்கூடிய பச்சைத்தன்மை காயும் வரைக்கும் இவங்களுடைய தண்டனைகள் குறைக்கப்படலாம். ஏன்னா குத்தினாலாரு அல்லாஹ்வுடைய தூதர் தானே, அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிறகு தான் குத்திருப்பாங்க. அதுவும் எந்த கபருக்கு குத்தினாங்க? வேதனை செய்யப்படுற ஒரு கபருக்கு தான் குத்தினாங்க. அந்த ஈச்சம் மட்டை முளைக்கிற ஒன்றை குத்தினாங்களா? ஈச்சம் விதை அப்படி நாட்டினாங்களா? ரசூலுல்லாஹ் ஈச்சம் மட்டையை நாட்டினாங்களா? ஈச்சம் மட்டையை தானே. இது எங்க நடக்குது? இது சவுதியில் நடக்குது. சவுதியில் அடிக்கிற வெயிலுக்கு எத்தனை நாளைக்கு இந்த ஈச்சம் மட்டை காயாம இருக்கு? நம்மள ஊர்ல என்ன சில நேரங்களில் அடிக்கிற இந்த வெயில்களுக்கு வேகமாக நாம வெட்டி போடுற தென்னை ஓலைகளும் மட்டைகளும் வந்து அண்ணா காஞ்சி போகுது. சவுதியில் 45-50 டிகிரியில் அடிக்கக்கூடிய அந்த வெயிலுக்கு அண்ணா ஒரு நாளைக்கும் தாக்கு பிடிக்காது. இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு அறிவித்தல் வந்து கபரில் வேதனை செய்யப்படுறாங்க. வேதனை செய்யப்படுற இந்த ஜனாசாக்கு உங்களோட கையால் என்னத்தையாவது நாட்டுங்க, குத்துங்க. முளைக்காத ஒரு துண்டை தான் குத்தினாங்க. ஈச்ச மட்டை முளைக்குமா? இல்லை. இதை வச்சு தான் நம்மளோட ஆட்கள் வந்து கபரை ஜனாசாவை அடக்கி போட்டு கபருக்கு மேலே குத்துறதுக்கு எடுக்கிற ஆதாரம் இதுதான். அப்போ இதில் என்ன ஆதாரம் இருக்கு கொத்து குத்துறதுக்கு என்றால்? எந்த ஆதாரமும் கிடையாது. ரசூலுல்லாஹ் நாட்டினது முளைக்காத ஒன்று. அப்படித்தான் இருந்தால் முளைக்காத ஒன்றை நாம் நாட்டணும். ஒரு மட்டை, தென்னை மட்டையை இல்லை ஈச்ச மட்டையை நாட்டணும். அப்படி நாட்டுற மட்டை என்ன? நம்மளோட உம்மாட ஜனாசாவை அடக்கி போட்டு நம்மளோட வாப்பாட ஜனாசா அடக்கி போட்டு நீ செஞ்ச பாவத்துக்கு உனக்கு இப்படி ஒரு மட்டை குத்தத்தான் வேணுமென்ட்டு நம்ம குத்துற மாதிரியா இருக்குமா இல்லையா? நாம ரசூலுல்லாஹ் நாட்டினது யாருக்கு? வேதனை செய்யப்படுற ஜனாசாக்கு தானே. இன்றைக்கு பெரிய பெரிய மரத்தை நாட்டி வைக்கிறாங்க. ஏதோ பாப்பாவையும் உம்மாவையும் எங்களுடைய உறவுகளையும் தண்டனைக்குரியவனாக மாற்றி உனக்கு கபூரில் பெரிய தண்டனை நடக்க போகுது, அந்த தண்டனையிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த மரத்தை நான் நாட்டுறேனுங்கிற மாதிரி நம்ம நாட்டி தண்ணியும் ஊற்றுறோம். அதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு விதமாக என்ன செய்வார்கள்? ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு அமைப்பாக இருக்கும். நடுவால் அப்படியே ஒரு கபருக்கு மேலே ஒரு கோட்டை போட்டு மரங்களை அந்த கொத்துக்களை குத்துவார்கள். ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு வித்தியாசமான கொத்துக்களை குத்துவார்கள். குத்திட்டு அப்படியே தண்ணியை என்ன செய்வோம் சொன்னால் எடுத்த தண்ணியை 3 முறை சரியாக ஊற்றி முடிச்சிடணும். இப்படி எல்லாம் ஒரு வகையான அந்த மார்க்கம் என்ற பேரில் இதை கொண்டு வருகிறார்கள். இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்கிறத இந்த இடத்துல சுட்டி காட்ட விளைகிறேன். அப்போ இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது என்றா, கபர் வேதனைங்கிறது இருக்கு, அதை நாங்கள் ஈமான் கொண்டாகும். பாவிகளுக்கு கபருடைய வேதனை இருக்கு.
நல்லவர்களாக இருந்தால் சந்தோஷமான வாழ்க்கை கபரில் இருக்கிறது. அதனால் தான் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கபருடைய வாழ்க்கை என்கிறது ஒரு பயங்கரமான வாழ்க்கை. அல்லாஹு தாலா எங்கள் எல்லோருக்கும் அதனுடைய நிம்மதியான அந்த வாழ்க்கையை, நல்லடியார் தூங்குற மாதிரியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கபரில் தரணும். கபரில் அனுபவிக்கிறதெல்லாம் இல்லை. கபரில் நிம்மதியாக சுவர்க்கத்துடைய அந்த அழகான அந்த விரிப்புக்கு மேலே தூங்குறது தான். அந்த கபருடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க வேண்டும் என்றால் நாங்கள் எங்களுடைய அமலை சரியாக மாற்றிக்கொள்றதோட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தஹியாத்துக்கு பிறகு 4 விஷயத்தை கொண்டு பாதுகாவல் தருவார்கள். இந்த இன்னக்க ஹமீதுன் மஜீது என்று ஓதிட்டு நாம முடிக்கிறத 2வது அத்தஹியாத்தில் ரசூலுல்லாஹ் அப்படி முடிக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் இன்னக்க ஹமீதுன் மஜீது என்று ஓதி முடித்ததற்கு பிறகு 4 விடயங்களை கொண்டு பாதுகாப்பு தேடாமல் ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்தது கிடையாது என்று அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறார். அதில் ஒன்று என்ன, அது சில அந்த வார்த்தைகள் மாறி மாறி வந்தாலும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர், யா அல்லாஹ் கபருடைய வேதனையை விட்டு நான் இடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். வமின் அதாபி ஜஹன்னம், நரகத்தினுடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஹியா வல் மமாத், பிறக்கின்ற போது இறக்கின்ற போது ஏற்படக்கூடிய குழப்பங்கள், இவைகளை விட்டு, இந்த ஃபித்னாக்கள், இந்த பிரச்சனைகள், இவைகளை விட்டு நாம் பாதுகாவல் தேடுகிறேன். வமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய கெடுபிடியை விட்டு முன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த 4 விஷயம், இந்த 4ஐயும் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாவல் தேடாமல் சலாம் கொடுக்க மாட்டார்கள். அது ஃபர்லான தொழுகையாக இருந்தாலும் சரி, சுன்னத்தான தொழுகையாக இருந்தாலும் சரி, நாங்கள் இறுதி அத்தஹியாத்தில் இருக்கிற போது இந்த 4 விஷயத்தை கொண்டும் பாதுகாவல் தேட வேண்டும். அந்த துவாவை நாம் கட்டாயம் பாடமாகிக் கொள்ளணும். இதை ரசூலுல்லாஹ் முக்கியம் கபூரில் இருந்து பாதுகாப்பு தேடுறது, தொழுகையிலேயே ரசூலுல்லாஹ் அதுக்குரிய முன்னாயத்தங்களை செய்திருக்கிறார். கபூர வேதனை அவ்வளோ பயங்கரமானது. எனவே இந்த துவாவை கேட்காமல் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையை முடிக்க மாட்டார்கள் என்கிற அந்த ஹதீதை வைத்து பார்க்கிற போது அது ஒரு கட்டாயம் நாங்கள் எல்லோரும் பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு விஷயம். கபருடைய வாழ்க்கை என்பங்கிறது அவ்வளவு பயங்கரமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை சந்தோஷமாக அமைந்தால் அதற்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளும், மரபினுடைய நகர்வுகள் நல்லதாக மாறும். அது பயங்கரமாக போய் வேதனைக்களமாக மாறினால் அதற்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் வாழ்வும் பயங்கரமாக போய்விடும் என்கிறத நாங்கள் புரிந்து கொண்டோம். கபரில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒரு பாவிக்குரிய நிகழ்வு, ஒரு நல்லடியானுடைய விஷயம், எப்படி அதனுடைய கேள்வி கணக்கிலிருந்து ஒவ்வொன்றையும் நாங்கள் அறிந்தோம். இந்த வகையிலே நாங்கள் அதிகம் என்னுடைய கபர் எப்படி மாற வேண்டும், என்னுடைய கபர் சுவர்க்கத்தின் பூஞ்சொலியாக மாற வேண்டும் என்றால் நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும், இந்த உலக வாழ்க்கை ஒரு முதலும் கடைசியுமான வாழ்க்கை, இதை இழந்துட்டோம்டா கபருக்கு போனது பிறகு யாழ்லா எனக்கு இன்னொரு உலக வாழ்க்கையை தாண்டு கேட்டாலும் கிடைக்காது. ஆகவே இதை சரியாக பயன்படுத்துவோம். சரியாக பயன்படுத்தி கபரில் இருந்து அதனுடைய வேதனைகளில் இருந்து பாதுகாப்பு பெற்ற நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி நாம் எல்லோரும் எதிர்பார்க்கின்ற உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் போய் சேரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கு தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.